கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதி, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, எதை குறித்த துக்கம், எதை குறித்த கவலை, எதை குறித்த வேதனை, எதை குறித்த புலம்பல்கள், எதுவாக இருந்தாலும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். சத்துரு வரும்பொழுது அவன் தனிமையாய் வரமாட்டான். தன்னுடைய திரளான படையோடு கூட எதிர்கொண்டு வருவான். நடுக்கடலிலே அகப்பட்ட கப்பலை துளைத்து பாயக்கூடிய வெள்ளத்தைப் போல வேகமாக ஒருவேளை நம்மை விழுங்க முயற்சிக்கலாம். அணை உடைந்து பாறைகளை உருட்டி ஆவேசத்தோடு பாயக்கூடிய வெள்ளத்தைப் போல நம்மை அடித்து செல்ல அவை முயற்சிக்கலாம். நல்லதொரு இசைக்கருவியாக இன்னிசை முழக்கி வந்த வாழ்க்கையின் அனைத்து கம்பிகளும் ஒரே நேரத்திலே அறுவிட்டு விலகுவதை போன்ற அனுபவங்கள் நமக்கு காணப்படலாம். பிரியமானவர்களே, எத்தனை துக்கங்கள் வந்தாலும், எத்தனை கவலைகள் வந்தாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. அவனுடைய ஆவேச பாய்ச்சல்களுக்கு முன்பாக ஒரு கொடி உயரும். அதன் ஸ்டாப் என்ற அடையாளம், அந்த அடையாளத்துக்கு முன்பாக அனைத்தும் திகைத்து நிற்கும். மீட்பர் இறங்கி நாம் இருக்கிற இடத்திற்கு கடந்து வருவார். தாவி அணைப்பார், தோளில் சுமைப்பார். அலைகளையும் தாண்டி அமைதியாய் நம்மை சேர்ப்பார். சிக்கலின் சூழ்நிலையிலே அகப்பட்டவுடனே உங்கள் வாழ்வுக்கு நீங்களே தீர்ப்பு சொல்ல வேண்டாம், தீர்வு எழுதவும் வேண்டாம். இல்லை, இப்படி போனால் இது இப்படித்தான் முடியும் அப்படின்னு நீங்கள் முடிவுரையோ முற்றுப்புள்ளியோ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கணக்குகளை ஆண்டவரிடத்தில் கொடுத்துருங்க. அந்த வரைபடத்தை சிருஷ்டிகர்கிட்ட கொடுத்துருங்க. அந்த வாழ்க்கையை தேவ பார்வைக்கு முன்பாக திறந்து வச்சிருங்க. அப்போது உடைந்த கம்பிகளிலும் உன்னதமான நாதத்தை தம்முடைய கலை ஞானத்தினாலே உருவாக்கக்கூடிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் கதவுகளை திறப்பார். அதன் வழியாக நீங்கள் சென்றீங்கன்னா அனைத்தும் சுமூகமாக தீர்ந்துவிடும். பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாய் கடந்துவிடும். ஆம், கர்த்தர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் சூரியன் இனி அஸ்தமிக்காது. உங்களுடைய சந்திரன் இனி மறையாது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்து உங்களுக்கு நம்பிக்கையின் வெளிச்சத்தை தருவார். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும்படி, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும்படி உங்களுக்கு கர்த்தர் அருள்பாலிப்பார். எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வந்ததோ அந்தந்த காரியங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாய் மாறும். இருளிலே ஒரு வெளிச்சம் உதிக்கும். அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஒரு விளக்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை சூழ்ந்திருக்கிற அநேக அணைந்து போன விளக்குகள் உங்களுடைய வெளிச்சத்தின் மூலியமாக வெளிச்சம் பெறும். நீங்கள் அநேகருக்கு வெளிச்சம் தரக்கூடியவர்களாய், அநேகருக்கு நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். துக்கங்கள் இனி இல்லை என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. என் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார்.
தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.